பேரும் நான் டைவர்ஸ் தான் பண்ண போறேன், வேற வழியே கிடையாது அப்படின்னாங்க. இல்ல ஜாலியா ஹாப்பியா அப்படி இப்படி இருக்கும். வீட்டுக்குள்ள வந்த உடனே சண்டை நடக்குது. இப்படி வந்த உடனே கரண்ட் பாயிற மாதிரி அவ்வளவு மிராக்கல் செய்யறாங்க. எதை தின்னா பித்தம் தெளியும், செய்வேனை வச்சுட்டாங்க, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கையில காசு இருக்கு, வீடே அமைய மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள்ல நிம்மதி இல்ல. வெளியிலாம் சந்தோஷமா இருக்க, வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்க மாட்டேங்குதுன்னு எத்தனையோ பேர் நான் உட்பட எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். கருடாழ்வார்க்கு முன்னாடி கருடாழ்வார்க்கு பின்னாடின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை 2 விதமா பிரிக்கலாம். கருடாழ்வார்க்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, கருடாழ்வார்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃபே வேற மாதிரி டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. ஸோ நான் வீடு கட்டினது, யூடியூப் டெவலப் ஆனது, நிறைய சேனல் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இப்ப எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, நடுவுல என்னோட யூடியூப் அப்படியே லைட்டா இல்ல மொத்தமா படுத்துடுச்சு. ஒண்ணுமே இல்லாம ஒரு வீடியோஸ் கூட இல்லாம வியூஸ் போகாம அப்படிலாம் இருந்துச்சு. என்ன பண்றதுன்னே புரியல. நமக்கு தெரிஞ்சது யாரு? கடவுள் தானே. அதனால திரும்பவும் ஒரு நம்மளுடைய கருங்காலி கருடாழ்வாரை வச்சு நான் பூஜை பண்ணினேன். திரும்பவும் அது பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அகெயின் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. அது வேற ஒரு ஆங்கிள். ஃபர்ஸ்ட்ல ட்ரெஸ் ஜுவல்லரிஸ் அப்படித்தானே போட்டுட்டு இருப்போம். இப்ப ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பிக்கப் ஆச்சு. சூப்பரா பிக்கப் ஆகி இப்ப நல்ல நல்ல சைட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து அக்கா நான் இடம் வாங்கியிருக்கேன்க்கா, அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா, இப்படிதாங்க ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. அதாவது நம்மளே ஒரு இடம் வாங்கி வீடுலாம் கட்டினா, இடம் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கு. நிறைய இந்த மாதிரி கருங்காலி கருடாழ்வார் வந்து நமக்கு நிறைய நல்லதுகளா செஞ்சிருக்காரு. ஆனா இப்ப நான் ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரோகம்னு சொல்லலாமா, இந்த விஷயத்த சொல்லலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நான் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். பாக்குறவங்களுக்கு மேபி தெரியும். என்னுடைய நகை, எங்களுடைய பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன், எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியாது அவங்க கிட்ட தான் இருக்குன்ட்டு. ஆனா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. டைரக்டா பேசி சண்டை வர வேண்டாம்னு நம்ம சுத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி அப்படிலாம் பேசி பார்த்துட்டோம். அது கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனா இந்த விஷயத்தினால எங்க வீட்டுல நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்கு. எனக்கும் என் ஹஸ்பண்ட்குள்ள நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னா, அந்த ஒரு நகையும் அந்த பணமும் நான் ஏமாந்துட்டேனா, அந்த ஏமாற்றத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. எப்பவுமே எல்லாருமே என்னோட ரிலேஷன் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அது ரொம்ப உஷாரு, ஜெயிஸ்டியா செம்ம உஷார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஏமாந்து நிக்கிறேன்னும் போது அது என்னால ஏத்துக்கவே முடியல, ஜீர்ணிச்சுக்கவே முடியல. இன்னொரு விஷயம், நமக்கு ஒரு குறை இருக்கும். அந்த குறைய குத்தி காட்டி உனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் 2 வலிக்குது. அப்படி நீ என்ன ஹர்ட் பண்ணி நீ அந்த நகையும் பணம் வச்சுட்டு இருக்கணுமா என்ன? ஒண்ணும் தேவையில்ல, நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ஸ்டபன் ஆயிட்டேன். சோ அது யாருலாம் நான் சொல்ல விரும்பல. கருடாழ்வார்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் நல்ல விதமா எனக்கு அதை கொண்டு வந்து தருவாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம அதை என்கிட்ட கொண்டு வந்து தருவாரு. ₹1 குறையாம, 1 கிராம் குறையாம அது எனக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அந்த மாற்றம் ஏற்படும். சோ மனுஷனால முடியாதது தெய்வத்தால முடியும் இல்லையா? நான் ஏன் இத்தனை நாள் நீங்க ஏன் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? இப்ப நான் இந்த பூஜை பண்ணும் போது எனக்கு மனசு வலிக்கும், நான் அழுவேன். அப்படி அழுதுன்னா என்ன ஆகும்? அது அவங்கள தாங்கும். சோ அது அவங்க தாங்க கூடாதுன்றதும் என்னோட ஒரு தாட். உள்ளுக்குள்ள தார்மீகமா பாத்தீங்கன்னா, நம்மளால ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ இப்ப கூட கருடாழ்வார் கிட்ட என்ன கேட்டிருக்கேன்னா, அவங்களுக்கு எந்த தண்டனையும் வேண்டாம், என்னோட பொருள் எனக்கு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் கேட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அது நடக்கல. அதனால நான் இந்த பூஜை பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆன பிறகு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லயோ இல்ல வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி மட்டும் இல்ல, கருடாழ்வார் நிறைய 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 மிராக்கள். நான் இடம் வாங்குவேனான்னு நினைச்சேன், வாங்கினேன். வீடு கட்டுவேனான்னு நினைச்சோம், கட்டணும். யூடியூப் வருமா, வந்துச்சு. அது நல்லா பிக்கப் ஆகுமா, இன்னைக்கு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது. இன்ஸ்டா பிக்கப் ஆகுமா, அது சூப்பரா 35,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோயர்ஸ் கிட்ட இருக்காங்க. அது மாதிரி எனக்கு எதிரின்னு சொல்லிட்டே இருப்பான். அவங்க பார்த்தா திடீர்னு எனக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இவங்க கடைக்கு நம்ம போடவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அவங்க என்கிட்ட வரவே மாட்டாங்க. அப்படி வந்தாலும் நான் அவங்களுக்கு போடவே மாட்டேன். நல்ல கடைகளா தேர்ந்தெடுத்து போடணும், நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கேத்த மாதிரி எனக்கு அமைச்சு கொடுக்குறாரு. சோ நிறைய விஷயங்கள் எனக்கு எதிரியே இல்லாம பண்றாங்க. என் மனசு ரொம்ப காம்ஃபுல் ஆக்குறாங்க. அது இல்லாம இப்ப எனக்கு பர்சனலா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி தருவாரு அப்படின்னு நம்புறேன். நிறைய நேரங்கள்ல டைவர்ஸ் வரைக்கும் போகும். ஆனா டைவர்ஸ் ஆக மாட்டோம், திரும்ப ஒன்னா சேர்ந்துருவோம். அந்த மாதிரி மிராக்கல்ஸ் எல்லாம் செஞ்சது கருடாழ்வார். சோ எனக்கு தான் நான் சொல்றேன், சும்மா சொல்றேன்னு நினைப்பீங்க இல்லையா? இப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்றேன் பாருங்க. என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அவளுக்கு கருடாழ்வார் வாங்கி பிரசன்ட் பண்ண ஒரு பர்த்டேக்கு 2 பேரும் நான் டைவர்ஸ் தான் பண்ண போறேன், வேற வழியே கிடையாது அப்படின்னாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 2 குழந்தை, 2 குழந்தை பிறந்திருக்கு. இன்னொருத்தவங்க அவங்களோட ஃப்ரெண்டுக்கு அவங்க வாங்கி பிரசன்ட் பண்ணிருக்காங்க.
யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிறது இதுதாங்க. காசு பணம் சம்பாரிச்சா கூட சொல்ல மாட்டோம். பட் இந்த விஷயத்துல ஷேர் பண்ணுவோம். என்னோட ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க அவங்களோட காலேஜ் மேட்டு. அவங்களுக்கு செய்வின பிரச்சனை என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆனா வீட்டுக்குள்ள வெளியில எல்லாம் ஜாலியா ஹாப்பியா இப்படி இப்படி இருக்கும். வீட்டுக்குள்ள வந்த உடனே சண்டை நடக்குது. அவங்க அவங்களுக்கு வாங்கி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த செய்வின பிரச்சனை எப்படி படிப்படியா 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 குறைஞ்சதுன்னே அவங்களுக்கு தெரியல. இப்ப 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. மாமியார் மருமக அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னா நம்புவீங்களா? இந்த மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் பண்றாங்க. ஸ்ரீலங்கால இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இவங்களை வாங்கி வீட்டுல வைக்க போறாங்க. இன்னைக்குதான் அவர் கொரியர்ல வரப்போறாருன்னா அன்னைக்கு மார்னிங்கே பாத்தீங்கன்னா கருடர் வட்டமிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அவ்வளவு மிராக்கிள்ஸ். அங்கேயும் செய்வின பிரச்சனை தான். தெய்வம் இது உன் விதியில இருந்தாதான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்களுடைய அடியார்கள் ஆழ்வார்கள்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி பரவாயில்ல. இப்ப இந்த வாட்டி அவ ரொம்ப நல்லா இருக்கா. போன வாட்டி ஃபெயில் ஆயிட்டா, இந்த வாட்டி பாஸ் பண்ணிடுவா. 35 மார்க் வாங்கிட்டா, இன்னும் 1 மார்க் போடுங்க. 34 மார்க் வாங்கிட்டா, இன்னும் 1 நாள் மார்க் போட்டா பாஸ் பண்ணிடுவா, போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நமக்காக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரு, அந்த மாதிரி ஒரு ஆழ்வார் தான் கருடாழ்வார். சோ இவருக்கு எப்படி பூஜை பண்ணணும் என்ன, அதே போல நீங்க டைரக்டா பூஜை பண்ணும் போது சொல்லியிருந்தீங்க. இந்த மாசம் மார்ச் 16ஆம் தேதி நம்மளுடைய கிருஷ்ண பிரசாத், ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சாரோட பையன் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ண பிரசாத்தோட வீட்டு மொட்டை மாடியிலேயே இந்த பூஜையை பண்ண போறாங்க. யார் யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ, ஸோ நான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகங்கிற மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி பூஜை நேரடியா போய் பார்த்து வாங்கி நீங்களும் அனுபவிக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். பட் பூஜை பண்ணி வாங்குறதுக்கு காசு இருக்கு. 3000 rupees இந்த கருடாழ்வார். ஏன் இவ்வளவு மிராக்கல் செய்யறாரு அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு லட்சக்கணக்குல பீஜாட்சர மந்திரமும் பஞ்சாட்சர மந்திரமும் உருவேத்தி அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொடுக்கறதுனாலதான் இப்படி வந்த உடனே கரண்ட் பாயிற மாதிரி அவ்வளவு மிராக்கல் செய்யறாங்க. ஸோ இது டைரக்டா லைவா நீங்க பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மொட்டை மாடில எவ்வளவு பேர் கொள்ளும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? 2 பேட்சா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல எந்த பேட்ச் உங்களுக்கு தேவையோ அந்த பேட்சை நீங்க புக் பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய மிராக்கல் செஞ்சிருக்காரு, அவர் உங்களுக்கும் நிறைய மிராக்கல் செய்வாரு. ஸோ எப்படி பூஜை பண்ணணும்னு நான் போடுறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப மனம் ரணமா இருந்துச்சு, வேதனையா இருந்துச்சு. நான் ஏமாந்துட்டேனே 15 வருஷமா என்னை ஏமாத்திட்டாங்களே, என்னோட ஏமாற்றத்தை தாங்க முடியலேன்றதுக்காக நான் அந்த அபிஷேகம்லாம் பண்ணியிருக்கேன். எல்லாம் டெய்லி பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. ஏன்னா ரா மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா அவர் தெய்வம் தான், இருந்தாலும் அவர் உருவான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கருங்காலி இல்லையா? அது வேற எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்குது அப்படின்னும் போது மட்டும் நான் இந்த விஷயம் எல்லாம் பண்றேன். அப்படி இல்லைன்னா டெய்லி பாத்தீங்கன்னா ஓம் சிம் சிபாய சொல்லி அந்த பூவும் நெய்வேத்தியம் மட்டும் வச்சாலே போதும். அவர் அவ்வளவு மிராக்கிள்ஸ் நம்மளுக்கு செய்வாரு. ஸோ நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப என்னோட பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நானே ஃபேஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் என்னால முடியாத பட்சத்துல அவர்கிட்ட கொண்டு போயிருக்கேன். அவர் கண்டிப்பா எனக்கு சரி பண்ணி கொடுப்பாரு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்களும் உங்களுக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. எதை தின்னா பித்தம் தெரியும், செய்வேனை வச்சுட்டாங்க, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, கையில காசு இருக்கு, வீடே அமைய மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள்ல நிம்மதியா இல்லை, வெளியிலாம் சந்தோஷமா இருக்க, வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்க மாட்டேங்குதுன்னு எத்தனையோ பேர் நான் உட்பட கஷ்டப்பட்டிருப்போம். அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சின்ன பரிகாரம், சின்ன பூஜை. அந்த சின்ன பூஜை நம்மளுக்கு அவ்வளோ பெரிய மிராக்கிள்ஸ் செய்யுதுன்னா அது தாராளமா பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மார்ச் 16 மறக்காம நீங்களும் வாங்க, நானும் அங்க வருவேன். அந்த பூஜை லைவா பார்த்து எத்தனை ஐயருங்க உட்காந்து அந்த பூஜை பண்றாங்க, எவ்வளவு சங்கல்பம் பண்றாங்க, அது எவ்வளவு பவர்ஃபுல் ஆக்கி நம்மளுக்கு தராங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல உங்களுக்கு நல்லா லைவாவே தெரியும். வந்து பார்த்து நீங்களும் பயன்பெறணும்னு வேண்டிக்கிறேன். பூஜையை பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு கலியுகத்துல பாத்தீங்கன்னா சின்னதா பூஜை பண்ணாலே பெரிய அளவுல நம்மளுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், நல்ல பலன் கிடைக்கணும், ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நானுமே 15 வருஷமா அப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பூஜை பண்ணாலும் ஏன் சரியான பலன் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். எத்தனை லட்சக்கணக்கிலலாம் நான் பரிகாரம் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே சரியாக நடக்கலைன்னும் போது தான் அட்லாஸ்ட் எங்களுக்காக கருடாழ்வார் வந்தார், கருங்காலி ரூபத்தில் வந்தார், அவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணார். நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன், நம்ம சம்பாதிக்கிறத கூட சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் சொல்லும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் நீங்களும் வாங்கணும்னு தோணும், அந்த புண்ணியம் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும், ரொம்ப நல்லதாக இருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் ஆனால் வெரி பவர்ஃபுல்லான பூஜை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே ஊதுவத்தி காமிச்சு நான் உனக்காக பூஜை பண்ண போகிறேன், நான் ரெடி நீ ரெடியா அப்படின்னு கேட்டுக்கணும்.
அவரையும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மனசையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா பால் தயிர் நான் ஒன்றா சேர்த்து அபிஷேகம் பண்ணிடுறேன். ஏன்னாக்கா இது ரெண்டுத்தையுமே நாங்கள் பிரசாதமாக எங்கள் ஃபேமிலியில் சாப்பிட்டுப்போம். அதுக்காக தான். இதே நீங்கள் பூஜையில் கோவில் பூஜையிலலாம் பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பூ வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் விழுந்துட்டா வீட்டில் இருக்கிறவங்க அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் அப்போ நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி ஃபேமிலியில் யாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை, கடவுள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலையும் தயிரையும் தனியாக நான் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதை நாங்கள் பூஜை முடிச்ச வாட்டி எல்லாருமே நாங்கள் அதை பிரசாதமாக எடுத்துப்போம். இந்த பூஜையை பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதல் இல்லைன்னா 2 வேண்டுதல் அதிகபட்சம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1 மட்டும் வச்சுக்கோங்க. கருங்காலி கருடாழ்வார்னு இல்லை, நான் வராகிக்கு பூஜை பண்ணாலும் சரி, பெருமாளுக்கு பூஜை பண்ணாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் ஒரே ஒரு 1 ரூபி காயினோ இல்லை ஒரு மூக்குத்தியோ இல்லை வீட்டில் என்ன செயின் இருக்கோ அதை வச்சு ஒரு சொர்ணாபிஷேகம் பண்ணுவேன். இதனால் எனக்கு நிறைய அடமானம் போகிறது, அது சீக்கிரமாக மிக்கிற மாதிரியும், அப்புறம் இன்னும் நிறைய கஷ்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணும்போது. இப்போ தான் பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். ஸோ அதுக்காகவும் இவருக்கு ஸ்பெஷல் பூஜை. மொத்தமே வீடு கட்டுறதுக்காக சோல்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ இது 2 தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை வச்சு சரி இது இன்னும் 10 மடங்கு ஆகணும் அப்படின்ட்டு அவருக்காக பூஜை பண்ணி அந்த பன்னீர் நகை போடுறீங்களா அப்போ பன்னீர் போடணும். அந்த பன்னீரையும் சேர்த்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் அது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு, பொட்டு வைக்கிறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல, பொட்டெல்லாம் வச்சு நாமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ போட்டு ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ மகாலட்சுமி நமக, அதுக்கப்புறம் ஓம் சிம் சிபாய, ஓம் சிம் சிபாய, ஓம் சிம் சிபாய, ஓம் சிம் சிபாயன்னு 1000 தடவை சொல்லலாம். இன்றைக்கி நான் 501 தடவை சொல்லியிருக்கேன். 501 தடவை சொல்லும் போதும் இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, ரோஸும் செவ்வந்தி பூவையும், அது சாமந்தி பூ செவ்வந்தி பூ, அது அந்த காம்பு கூட அவருக்கு உறுத்துமோ அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன தாட் இருக்குது. அதனால் அந்த காம்பெலாம் உதிர்த்துட்டு அந்த இதழ்களை மட்டும் போட்டு நான் அவருக்கு அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாறுறேன், அதுவும் என்னோட இயலாமையை ஒரு விஷயத்த காரணம் காட்டி உனக்கு என்ன உனக்கு எதுக்கு அந்த நகை அப்படின்லாம் சொல்ல ரொம்ப ரன்னமாக ஆகி போயிருக்கேன் என் மனசு. அதுக்காக நான் எத்தனை விதத்தில் நான் சொல்லி பார்த்துட்டேன், இல்லை என்னோட நகை எனக்கு கொடுத்துருங்க, என்னோட பணம் அது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி 7 சவர நகை என்ன கணக்காச்சு, 7 சவர நகை எடுத்து வச்சுருக்காங்க, 2 லட்ச ரூபாய் பணம், ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் வருது. இந்த 10 லட்ச ரூபாய் சும்மா வந்துருமா? அதுவும் நம்மளை மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கணுமா என்ன அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமே. அதனால் அவர்கிட்ட நான் மனசார எப்பா எதுவும் தண்டனைலாம் கொடுத்துறாத, என் பொருளை என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு அது என்னை தூங்க விட மாட்டேங்குது, மனசு ரொம்ப ரணமாக்கிக்கிட்டே இருக்குது, நான் ஏமாந்துட்டேன்னு கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட மன்றாடி கேட்டு பூஜை பண்ணியிருக்கேன். நெய்வேத்தியமும் பண்ணியிருக்கேன். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா மொத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம காலையில் ஜூஸ்க்காக போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் அதில் உள்ளே போட்டு அதை வச்சுருக்கேன். அப்புறமா கடைசியாக நெய்வேத்தியம் சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு கற்பூர ஹாரத்தியும் காமிச்சு அதுக்கப்புறமா இந்த பூஜையை முடிக்க போகிறேன். இப்படி தான் எல்லாத்துக்குமே சிம்பிள் அண்ட் சேம் ப்ரொசீஜர். நீங்கள் பண்ணும்போது அக்கா இது ஃபஸ்ட்டு பண்ணுமா, அதை ஃபஸ்ட்டு பண்ணுமா, இதை தப்பாக பண்ணிட்டோமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. மனசார நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பார். கலியுகத்தில் இது தப்பு அது தப்புன்னே கிடையாது. பக்தியோடு பண்ணுங்கள். சாஸ்திர சம்பிரதாயத்து பின்னாடி ஓட வேண்டாம். சாஸ்திர சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணோன்னா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும், நம்மளால் சுத்தமாக முடியாது, அதுவும் கலியுகத்தில். அதனால் நீங்கள் பக்தியோடு பண்ணுங்கள். கற்பூர ஹாரத்தி முடிச்சுட்டு இப்போ உங்கள் வேண்டுதலை வைங்க. நான் பூஜை பண்ணும்போதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன். இப்போது கற்பூர ஹாரத்தி பண்ணிவிட்டு உட்காரோம் இல்லையா, அப்போ தான் கேட்பேன். அதுக்கப்புறம் இந்த பூவை தான் நான் தலையில் வச்சுப்பேன். எப்போவுமே நிறைய பேர் சாரீ கட்டினா பூ வைங்கன்றீங்க. நான் சாமிக்கு போட்டதை மட்டும்தான் நான் பூவாக வச்சுக்கிறேன் இது வரைக்குமே. அதனால் அவருக்கு அந்த உதிர்ந்த பூக்கள்லாம் அர்ச்சனை பண்ணோம் இல்லையா, அதை அவருக்கு வச்சுட்டு அந்த கட்டின பூவை எடுத்து நான் தலைக்கு வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம அந்த பன்னீர் ஊற்றி சொர்ணாபிஷேகம் பண்ணோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு தலைவாசலில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக தெளிங்க. நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த பூஜை பண்ணி கேட்கும் போது கண்டிப்பாக அவர் தருவார். வருஷத்தில் நான் ஒரு தடவை மட்டும் பண்ணுங்கள், மற்ற டைமில் வெறும் பூ அர்ச்சனை மட்டும் பண்ணி நைவேத்தியம் மட்டும் டெய்லி பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக எல்லாத்தையுமே தந்துடுவார். அவர் இது வரைக்கும் இதை செய்யலை அப்படின்றதே ஒரு விஷயமே கிடையாதுங்க. அதை ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி செய்வன பிரச்சனை தீர்த்திருக்காரு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு, டிரைவர்ஸ் வரைக்கும் போனவங்களை சரி பண்ணி கொடுத்துருக்காரு. அது நிறைய விஷயங்கள். ஏன்னா தெய்வத்தால் முடியாதுன்னா கூட அவங்களுடைய ஆழ்வார்கள் அடியார்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது பாருங்களேன், அவர் கண்ணை திறந்து நம்மளை பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது உங்களுக்கும் ஃபீல் ஆகுதாங்கிறதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மார்ச் 16 மறக்காமல் நீங்களும் வாங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை தாராளமாக பண்ணலாம். கருட பஞ்சமி அன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். இன்னைக்கு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு, இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கஷ்டம் தீரும்னு அலாதியான
அலாதியான நம்பிக்கையோட உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். சீக்கிரம் உங்க பிரச்சனைகளும் தீர்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல அக்கா எனக்கு இந்த பிரச்சனைலாம் தீர்ந்தது, கருடாழ்வார் இதெல்லாம் சரி பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. பெரிய பெரிய மந்திரம்லாம் இல்லைங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, ஓம் ஷிம் சிபாய நமக, அவ்வளவுதாங்க. இந்த மூணே மூணு சின்ன மந்திரம் பஸ்ல போகும்போது சொல்லலாம், வண்டி ஓட்டும் போது சொல்லலாம், வீட்டுல சும்மா இருக்கும்போது சொல்லலாம், ஜஸ்ட் உட்காந்து இருக்கும்போது 16 முறை சொன்னாலே அவ்வளோ மிராக்கல்ஸ் நடக்குது. இதை ஏன் மிஸ் பண்ணுவானே? பெருசா லட்சக்கணக்கில் செலவு பண்ணாம ஒரு 16 தடவை நம்ம பூஜை ரூம்ல உட்காந்து சொன்னாலே இவ்வளவு பலன் கிடைக்கும் போது நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? கலியுகத்துல ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை, சின்னதா பண்ணாலே பெரிய பலன் கிடைக்குது. ஸோ அதுல இது ஒன் ஆஃப் த மிராக்குலஸ் ஒரு பூஜை அப்படின்னா கருங்காலி கருடாழ்வாரோட பூஜை. கிருஷ்ணபிரசாத் தம்பிக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் நன்றி கடன் பட்டிருக்காங்க. அவர் மூலமா தான் இது வெளியே வர ஆரம்பிச்சது. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நீங்களும் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். மார்ச் 16 மறந்துடாதீங்க.